வெல்கம் டு கணிதம் கற்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி சிலபஸில் இருந்து தான் யூனிட் நம்பர் 5 ஆப்ரேஷன் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம், இன்னொன்று வந்து அன்பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். இந்த ரெண்டு வகையான ப்ராப்ளத்துக்கும் இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷனை எந்தெந்த மெத்தட்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் ஒரு 5 மெத்தட் இருக்குது. இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கே ஒரு 5 மெத்தட் இருக்குது. அதுக்கப்புறம் இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன்லேருந்து ஆப்டிமம் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஆப்டிமம் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இன்னொன்று என்ன அப்படின்னா மாடிஃபைடு டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட், அதாவது மோடி மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தட்லேயும் ஆப்டிமம் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 5 மெத்தட் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அது என்னென்ன அப்படின்னா இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் IBFS அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட், ரெண்டாவது வந்து ரோ மினிமா மெத்தட், தேர்ட் வந்து காலம் மினிமா மெத்தட், ஃபோர்த் வந்து லீஸ்ட் காஸ்ட் மெத்தட், ஃபிஃப்த் வந்து வேகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் ஆர் பெனால்டி மெத்தட். இது சிம்பிளாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா WAM அப்படின்னு சொல்லுவாங்க, வேம் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தை ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு பிஜிடிஆர்பியில் கேட்கறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன் அப்படின்னா ப்ராப்ளம் வந்து ரொம்ப லென்த்தாக போகும். சரிங்களா? ஸோ இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னால் ஸோ பரவாயில்ல, ஒரு 2 பேஜஸ் போகும். ஆனால் ஆப்டிமம் சொல்யூஷன் மோடி மெத்தடில் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா 3 பேஜஸ் 4 பேஜஸ் 5 பேஜஸ் கூட ஆகும். சரிங்களா? கொஸ்டின் அது அப்படி கேட்க மாட்டாங்க. என்ன அப்படின்னா இந்த சால்வ் பண்ணுறோம் இல்லையா ப்ரொசீஜர், அதுலேருந்து கொஸ்டின் கேட்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மெத்தடில் எது பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சால்வ் பண்ணுற ப்ராப்ளத்தில் அதில் உங்களுக்கு நானும் என்ன சொல்கிறேன், எந்தெந்த கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சென்டரில் சொல்கிறேன் சால்வ் பண்ணுறப்ப. ஏன் அப்படின்னா இந்த ப்ரொசீஜர்லேருந்து தான் நம்மளுக்கு கொஸ்டினே கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சால்வ் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் யூஸிங் நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட். சரிங்களா? கார்னர் ரூல்னு சொல்லுவாங்க, கார்னர் மெத்தட். என்ன அப்படின்னா கொஸ்டின் கொடுத்துருவாங்க, கொஸ்டின் கொடுத்துட்டு சப்ளை டிமாண்ட் இது ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ்டா அன்பேலன்ஸ்டான்னு செக் பண்ணும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்னாவே பேலன்ஸ்டா அன்பேலன்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. சரிங்களா? ஸோ ஸ்டெப் 1ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேலன்ஸ்டா அன்பேலன்ஸ்டா அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ டோட்டல் சப்ளை பார்க்குறோம். டோட்டல் சப்ளை எவ்வளோ வருது பாருங்க, 250 300 550, அடுத்தது 400 இருக்கு இல்லையா? ஸோ டோட்டலாக 950. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் டிமாண்ட். ஸோ இதுவும் என்ன வருதுன்னா இதுவும் 950 தான் வரும். நீங்கள் டோட்டல் பண்ணி பாருங்கள், இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. சரிங்களா? ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் என்ன சொல்லலாம், பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சப்போஸ் பேலன்ஸ்டாக இல்லை அப்படின்னா பேலன்ஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அது இதனுடைய அடுத்த ப்ராப்ளமாக அதை பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது, நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ கொடுத்துருக்குற கொஸ்டினாக பாருங்கள், 11 13 17 14 16 18 14 10, அடுத்தது 21 24 13 10. ஸோ இதுதான் கொடுத்துருக்குற கொஸ்டின். ஸோ இதுக்கான சப்ளை வந்து 250 300 400. ஸோ இதுக்கான டிமாண்ட் பார்த்தோம் அப்படின்னா 200 இருக்குது, 225 275 250.
அதாவது நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் அப்படின்னா நம்ம மேப்பில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா லோயர் கிளாஸ்லேருந்து பார்த்துருப்போம். அப்போர்ட்ஸில் எப்போவுமே என்ன எடுத்துக்குவோம், நார்த்து இந்த பக்கம் ஈஸ்ட் எடுத்துக்கும். ஸோ இந்த பக்கம் வெஸ்ட்டு, இந்த பக்கம் சவுத்து. நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் அப்படின்னா இங்கே இருக்கிறது எடுத்துக்கும். ஸோ டேபிளுக்கு அப்போர்ட்ஸில் நார்த்து, இந்த சைடு வெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த கார்னர் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அதுதான் நார்த் வெஸ்ட்டு கார்னர் மெத்தட் அப்படின்னுவோம். ஸோ இந்த செல்லை தான் நம்ம என்ன பண்ணோம், அலோகேஷன் பண்ணோம். அலோகேஷன் பண்ணுறதுக்கு ஸ்மால் பாக்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ எந்த ஃபர்ஸ்ட் ரோவில் இந்த செல்லை அலோகேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதில் டிமாண்ட் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 200 இருக்குது. சப்ளை வந்து 250 இருக்குது. இதில் எது மினிமமாக இருக்குது பாருங்கள், 200 வந்து மினிமமாக இருக்குது. ஸோ 200 நான் இன்புட் வேல்யூ கொடுத்துட்றேன் அலோகேஷன் செல்லில். ஸோ கொடுத்த உடனே இங்கே என்ன ஆகிடும், இங்கே 0 ஆகிடும் வேல்யூ. ஸோ 250ல் 200 வந்து சப்ளை பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும், 50 தான் இருக்கும். இங்கே கொடுத்தாச்சு இல்லையா? ஸோ இந்த காலமை ரிமூவ் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்தது ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள். ஸோ அடுத்ததாக பார்த்தோன்னா என்ன இருக்குது, 13, 17, 14, 18, 14, 10, 24, 13, 10. ஸோ 3 x 3 தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் வந்து 50 தான் இருக்குது. இதில் 300, அதில் 400. ஸோ அடுத்தது 225, 275, 250. இதுவும் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் தானே. இது வந்து ஸ்டெப் 3 அப்படின்னு சொல்லலாம். ஸ்டெப் 1ல் பார்த்தோம் அப்படின்னா பேலன்ஸ்டா அன்பேலன்ஸ்டான்னு செக் பண்ணுறோம். ஸோ அடுத்தது ஸ்டெப்பில் என்ன இருக்குது அப்படின்னா நார்த் வெஸ்ட் கார்னர்னா ஃபஸ்ட்டு செல் அலோகேஷன் எடுத்துக்கிறோம். மினிமம் வேல்யூவை இன்புட் வேல்யூவை கொடுத்துட்டு இது 0 ஆனதுனால இந்த காலமை கிராஸ் அவுட் பண்ணிடுறோம். இங்கே ரிமைனிங் வந்து 250 இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் ரிமைனிங் இருக்கிறத டேபிளர் காலமாக எடுத்துக்கிறேன். இதுலேயும் அலோகேஷன் பண்ணுறேன். நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல்னால ஃபஸ்ட்டு தான் வரும். இதில் பாருங்கள் என்ன இருக்குது, இங்கே 50 இருக்குது சப்ளையில், இங்கே 225 இருக்குது. ஸோ மினிமம் வேல்யூ 50 இல்லையா? ஸோ 50 நான் இன்புட் வேல்யூ கொடுக்குறேன். அப்போது இங்கே என்ன ஆகிடும், 0 ஆகிடும். இங்கே 50 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 175 தான் பேலன்ஸ் இருக்கும். ஸோ இது 0 ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இந்த ரோவை நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஓகேவா? அடுத்தது இந்த 2 ரோ மட்டும்தான் இருக்கும். ஸோ அடுத்தது பாருங்கள் 18, 14, 10. அடுத்தது 24, 13, 10. ஸோ இங்கே என்ன இருக்குது, 300 இருக்குது. இங்கே 400. இங்கே பேலன்ஸ் பார்த்தோன்னா 175 இருக்குது. அடுத்தது 275 இருக்குது, 250 இருக்குது. ஸோ நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் அப்படின்றதுனால நான் வந்து இந்த செல்லை அலோகேஷன் எடுத்துக்கிறேன். இதில் மினிமம் வேல்யூ அப்படின்னு பார்த்தோன்னா என்ன இருக்குது, 175, 300 இருக்குது. மினிமம் வேல்யூ 175. ஸோ 175 நான் அலோகேஷன் வேல்யூ எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து 0 ஆகிடும். இங்கே பேலன்ஸ் பார்த்தோன்னா 300ல் 175 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் வந்து 125 இருக்கும். ஸோ 0 ஆனதுனால இந்த காலமை நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ அடுத்தது பார்த்தோன்னா இந்த 2 x 2 செல்லில் தான் இருக்கும். சரிங்களா? இது சால்வ் பண்ண போகிறோம். ஸோ 2 x 2 செல்லில் 14, 10, 125 இருக்குது சப்ளை. அடுத்தது 13, 10க்கு 400 சப்ளை இருக்குது. டிமாண்ட் வந்து 275, 250. நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு செல்லை தான் நம்ம என்ன பண்ணோம், அலோகேஷன் செல்லாம் எடுத்துப்போம். சரிங்களா? ஸோ இதில் மினிமம் வேல்யூ பாருங்கள், இந்த ரோக்கு 125 இருக்குது. காலம்க்கு வந்து 275. இன்புட் வேல்யூ என்னவா கொடுக்கணும், 125 நான் இன்புட் வேல்யூவாக கொடுக்குறேன், மினிமம் வேல்யூ. ஸோ இது வந்து 0 ஆகிடும். சரிங்களா? ஸோ இங்கே ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 150 இருக்கும். இது 0 ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இந்த ரோவை நான் கேன்சல் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும், 13, 10 மட்டும்தான் இருக்கும். ஓகேவா?
ஸோ இதுக்கு சப்ளை வந்து 400, டிமாண்ட் எவ்வளோ இருக்கும்? 150, 250 இருக்கும். ஸோ நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் அப்படின்றதால ஃபஸ்ட்டு செல்லை நான் அலோகேஷன் பண்ணுறேன். இதில் மினிமம் வேல்யூ பார்த்தோன்னா 150. 150யை இன்புட் வேல்யூ கொடுக்குறேன். இது 0 ஆகிடும். இது ரிமைனிங் என்ன இருக்கும்? 250 இருக்கும். சரிங்களா? ஸோ இது 0 ஆகிடுச்சனால இந்த செல்லை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். லாஸ்ட்டாக பேலன்ஸ் இருக்கிறது என்ன அப்படின்னா சிங்கிள் செல்லு தான் இருக்குது. டிமாண்டும் 250, சப்ளையும் 250 தான். சரிங்களா? ஸோ நீங்கள் கொஸ்டினில் ஏதாவது என்ன கொடுத்துருக்காங்க, பேலன்ஸ்டுன்னு கொடுத்துருக்காங்களா, அன்பேலன்ஸ்டு கொடுத்துருக்காங்களா, அங்கேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சரில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சப்ளையும் டிமாண்டும் ஈக்குவலாக வரும். சரிங்களா? ஸோ இதில் ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருந்த அப்படின்னா இந்த பேலன்ஸ்டு கரெக்டாக வராது. ஸோ இதில் இருந்துனே நம்ம சால்வ் பண்ணது கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது நம்ம ஃபுல்லாக ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு பாருங்க. ஸோ அலோகேஷன் வேல்யூ வந்து 200 இன்ட்டு அந்த செல்லோட வேல்யூ 11. சரிங்களா? ஸோ 200 இன்ட்டு 11 ப்ளஸ் அடுத்தது செகண்ட் அலோகேஷன் வேல்யூ 50. ஸோ 50 இன்ட்டு 13 அடுத்தது ப்ளஸ் அடுத்தது எந்த செல் அலோகேஷனுக்கு 175 இன்ட்டு 18 மறுபடியும் ப்ளஸ் அடுத்தது 125 இன்ட்டு 14 அடுத்து ப்ளஸ் 150 இன்ட்டு 13. ஸோ லாஸ்ட்டாக என்ன இருக்குது பாருங்கள் 250 இன்ட்டு 10. ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் நம்மளுக்கு லாஸ்ட்டாக என்ன கிடைக்கும் அப்படின்னா 12,200ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் இது அலோகேஷன் சொல்லுவோம். இந்த செல்லெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எதெல்லாம் அலோகேஷன் ஆகிருக்கும் அதெல்லாம் பேசிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அலோகேஷன் ஆகிருக்கிற செல்லெல்லாம் என்ன சொல்லுவோம்? பேசிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அலோகேஷன் ஆகாது இருக்கு இல்லையா, இதெல்லாம் நான் பேசிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நான் பேசிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயே அப்படி என்ன அப்படின்னா இதில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தில் இன்னொரு ஃபார்முலா இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னா நான் டீஜெனரேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். சரிங்களா? ஸோ அது 2 டைப் இருக்குது. என்னதுன்னா டீஜெனரேட், நான் டீஜெனரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஃபார்முலா ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா m+n-1 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது சொல்யூஷன் வந்து டீஜெனரேட்டா நான் டீஜெனரேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். என்ன அப்படின்னா m+n-1 அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா mன்றது வந்து ரோ, n வந்து காலம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 3 ரோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ரோஸு ப்ளஸ் 4 காலம் -1. டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 3 + 4 7 -1 6. ஓகேவா? இது வந்து 6 செல் வந்து நம்ம அலோகேஷன் ஆகிருக்கணும், பேசிக் செல்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா மூலிமா நம்ம கண்டுபிடிச்சது. சரிங்களா? ஸோ ஃபார்முலா மூலிமா நம்மளுக்கு கிடைச்சது வந்து 6 பேசிக் செல்ஸு. நம்மளுக்கு கிடைச்சது பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 6. நம்மளுக்கு கிடைச்சதும் பார்த்தோம் அப்படின்னா 6 பேசிக் செல்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் டீஜெனரேட் இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போவே 4 டைப் கொஸ்டின் இதிலேருந்து கேட்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மெத்தட் இருக்குது இல்லையா, இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல், ரெண்டாவது ரோ மினிமா, அடுத்தது காலம் மினிமா, அடுத்தது லீஸ்ட் காஸ்ட் மெத்தட். இந்த 4 மெத்தடில் பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா அது வந்து என்ன சொல்கிறோம்னா லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். டோட்டலாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்துலேயே எது பெஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வேகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் ஆர் பெனால்டி மெத்தட் ஆர் வேம் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுதான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தில் ஆப்டிமம் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுல பெஸ்ட் மெத்தட் எது அப்படின்னா இந்த வேம் மெத்தடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த சேனலை இது வரைக்கும் பார்க்காதவங்க புதுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த மாடலை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.